நமஸ்காரம். படிக்கிறோம். எழுதி பார்த்தால் பலமுறை படித்ததற்கு சமம் என்றும் படித்திருக்கிறோம். எந்த வயதில் படிக்க வேண்டும்? இளமையில் கல், சிறு வயதில் வாசிக்க வேண்டும். ஆனால் வயதானாலும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், கடைசி மூச்சு வரை படிக்க வேண்டும்னு சொல்லுகிறார்கள். படிப்பை பரீட்சைக்காக மட்டும் படிக்காதே, அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், சப்ஜெக்ட் புரிய வேண்டும், அதற்காக படி. அதுதான் உண்மையான ஞானம். இதில் 2 வகையான படிப்புகள் உள்ளன. அதில் எதில் நமக்கு வரும், எந்த வயதில் வரும், அந்த ஆற்றல், அந்த ஸ்கில்லை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் இறங்கினால் அது மிக நன்மை செய்யும். இது அப்படியே சட்டம் என்று கோடு போட்டு நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இந்த 2மே முக்கியமானதுதான். யாராருக்கு எது பிடித்திருக்கிறதோ, எந்த படிப்பு நன்றாக வருமோ அதை படித்தால் தானே சிறப்பாக வாழ முடியும். அப்பதான் பிரகாசமாக இருக்க முடியும். கிரகணம் என்று ஒன்று, தாரணம் என்று ஒன்று. கிராஸ்பிங் என்று ஒன்று சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை நன்கு புரிந்து கொள்வது. அதில் பல நுட்பங்கள் இருந்தாலும், கடினமான விஷயங்கள் இருந்தாலும் தெளிவாக புரிந்து கொண்டால் விஷயத்தை நன்றாக கிராஸ்ப் பண்ணுகிறார். அதைத்தான் கிரகித்தல்னு சொல்லுகிறோம், கிரகணம்னு சொல்லுவோம். நான் சொல்லுவது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அதை அல்ல. கிரகிக்கிற சக்தி, அந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்கில். மற்றொன்று தாரணம். தாரணம் என்பது ரிட்டென்ஷன், நெடுநாளைக்கு நினைவில் வைத்துக் கொண்டிருப்பது. எதை படித்திருந்தாலும் போட்டோ காப்பி, ஜெராக்ஸ் எடுத்தா போல நினைவுக்கு வருவது. அப்படியே இந்த சொற்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருப்பது. இது ரெட்டென்டிவிட்டி, ரிட்டென்ஷன். 2மே தேவைதான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றுதான் நன்றாக இருக்கும். 2மே நன்றாக இருக்கும்னு சொல்லிவிட முடியாது. அவரவருக்கு மூளை, மனம், புத்தி, இதில் என்ன பவர் இருக்கிறதோ அதன்படிக்குத்தான் இருக்கும். ஒருத்தர் நன்றாக புரிந்து கொள்ளலாம், எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அந்த கான்செப்டை நன்றாக புரிந்து கொள்வார். ஆனால் அவர் ரொம்ப சப்ஜெக்டிவாக புரிந்து கொள்வார். எவ்வளவு நாளைக்கு நினைவில் இருக்கும், சொன்ன சொல்லே நினைவில் இருக்குமா, சற்று அதெல்லாம் மறந்து விடுவாரா, எத்தனை வேகமாக புரிந்து கொள்ளுகிறாரோ அத்தனை வேகமாக மறந்து போய் விடுவார். வரும்போது சிலருக்கு வேகமாக நன்றாக வரும், ஆனால் தரிக்காது, ரிட்டென்ஷன் இருக்காது. வேதம் படிக்கிறோம், ஆழ்வார்களுடைய பாசுரம், திவ்ய பிரபந்தம் வாசிக்கிறோம். அதுக்கு நிறைய தாரணம் வேண்டும். படித்தோம், சந்தை சொன்னோம், மனப்பாடம் பண்ணோம். மனப்பாடம் வேகமாக மறந்து போய்விட்டால் அதுக்கு தான் ரிட்டென்ஷன் வேணும். கடைசி மூச்சு வரை சொன்ன மொத்த பாசுரங்கள், வேதம் மறக்காமல் இருக்க வேண்டுமே. என்ன பாடம் படித்திருக்கிறோமோ வேர்டு பை வேர்டு அவருக்கு நினைவு இருக்கும். ராப்பர் டு ராப்பர் நினைவில் கொண்டிருப்பார், மறக்கவே மாட்டார். ஸ்கூட்டர் நம்பர், கார் நேம் போர்டு, அதன் நம்பர் பிளேட்ல இருக்கிற நம்பர், யாருடைய கார் நம்பர் எது, போன் நம்பர் எது, எல்லாத்தையும் சில பேர் ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள். தேவையா இல்லையா என்பது வேறு. ரிட்டென்ஷன் இருக்கிறது. அப்படி எல்லாம் ஞாபகம் இருந்து மனப்பாடமாக இருப்பவர்களுக்கு விஷயம் ஆழமாக புரிந்ததான்னு கேட்டால் இல்லாமல் போகலாம்.
அப்ப கிரகணம் இல்லை, கிராஸ்ப் இல்லைன்னு அர்த்தம். மனப்பாடம் பண்ணி விடுவார்கள், ஆனா விஷயம் புரிந்திருக்காது. இந்த ரெண்டும் எதில் தேவை என்றால், மூலம் ஒரிஜினல் டெக்ஸ்டை எங்கெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டுமோ, அது எப்போது ஞாபகத்தில் இருக்க வேண்டுமோ, அதுக்கு தாரணம் தான் முக்கியம், ரிட்டன்ஷன் முக்கியம். நாம் ஆழ்வார் பாசுரத்தை சந்தை சொல்லுகிறோம் வைத்துக் கொள்வோம். 10 வயசு பையனுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அப்படியே அதில் இருக்கக்கூடிய ஆழமான பொருள் எல்லாம் தெரிந்தா மனப்பாடம் பண்ணுவார்? இல்லை. மனப்பாடம் பண்ணி அது 30-40 வயசு ஆகும்போது தான் பொருளில் விருப்பம் வரும். அது வரைக்கும் அது ரீட்டைன் ஆக வேண்டும். ஆனால் சிறு வயதில் தாரணா சக்தி நிறைய வேண்டும். அப்படின்னா ரிட்டன்ஷன் நிறைய இருக்க வேண்டும். அந்த வயதில் படித்தது பல ஆண்டுகள் வரை நினைவில் இருக்க வேண்டும். சற்று வயசாக வயசாக அந்த ஆற்றல் தன்னிடையே குறையும். அப்படி மனப்பாடமும் ஆகாது, அப்படி நினைவிலும் தங்காது. ஆனால் விஷயங்கள் நன்கு புரிய ஆரம்பிக்கும். அதுதான் கிராஸ்பிங். இதே வேதத்தை தாண்டி நியாயசாஸ்திரம் படிக்கிறார், மீமாம்சை படிக்கிறார், வியாக்கரணம் வாசிக்கிறார், அதெல்லாமும் மனப்பாடம் வேண்டும். இருந்தாலும் அதுல கான்செப்டை புரிந்து கொள்வதுதான் இன்னும் முக்கியம். அப்ப கிராஸ்பிங் வேண்டும், கிரகணம் வேண்டும். பாலானாம் சுகபோதாய கிரியதே தர்க்க சங்கிரஹா என்று ஒரு வாக்கியம் வரும். பாலர்களுக்காக இந்த நூலை எழுதுகிறேன். பாலர்கள் என்றால் யார்? சிறுவர்களார். கிரகண தாரண பட்டுத்துவம்னு சொல்லுவார்கள். விஷயத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும், கிரகித்ததை ரீட்டைன் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். இதில் யாருக்கு எது எது இருக்கிறதோ அதில் முன்னுக்கு வர வேண்டும். இல்லாததை நினைத்துக் கொண்டு இயங்குவதை விட இருப்பதை வளர்த்துக் கொள்வது சால சிறந்தது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.